ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நானும் என்னோட பையனும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழைய எண்ணெய் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எண்ணெய் டப்பா ரெண்டு இருந்தது, ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த மூணுமே நம்ம வந்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்து அவன் கூட உட்காந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பெயிண்ட் நான் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதில் 2 rows ஆஃப் பெயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த ஒரு ப்ரஷ் வச்சு என் பையன் கொஞ்ச நேரம் பெயிண்ட் பண்ணால், நான் கொஞ்ச நேரம் பெயிண்ட் பண்ணேன். சரி, ஓகே, பட்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். என் பையனுக்கு பட்ஸ் கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டான். பட்ஸ் வச்சு அடிச்சா ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. சரி, இவனை என்கேஜ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிங்க் கலர் எடுத்து நான் சொல்றபடி எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டில டிசைன்காக ஃப்ளவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வந்துட்டு சென்டர்ல வச்சுட்டு ரெட் அவுட்லைன் மாதிரி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஒயிட் எல்லாமே டாட்ஸ் வச்சுட்டு ரெட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பையன் வந்து ஒயிட் கலர்ல பட்ஸ் எடுத்து ஒயிட் ஃபுல்லா அப்பி விட்டுட்டா. அடுத்து ரெட் கலரை எடுத்து அப்பி விட்டுட்டா. இந்த பாட்டில் பெயிண்டிங்ல பிங்க் கலர் அடிச்சுட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் அழகா போட்டிருந்தேன். அது என் பையனுக்கு பொறுக்கல, அவரோட கைவனத்தை காட்டிட்டாரு.